ஹலோ வீவர்ஸ், நாளை 100 வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிகவுமே அபூர்வமான சக்தி வாய்ந்த அமாவாசையாக நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னாலேயே அது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள், பேய் பிசாசுகளுக்கு உகந்த நாள், எதிர்மறை தாக்கங்களுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனாலேயோ என்னவோ இது போன்ற கெட்ட சக்திகளின் மூலமாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்பதன் காரணத்தாலேயோ என்னவோ இந்த நாட்கள்ல அதிகமாக இறை வழிபாடுகளையும் நம்ம ஒரு பக்கம் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்றே சொல்லலாம். அந்த வகையில தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கண் திருஷ்டிகள் எல்லாத்தையுமே போக்கிக் கொள்வதற்கு நாளைய நாள் மறக்காம பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு வர வேண்டுங்க. இதன் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே விரட்டி அடித்து விடலாம். இதனால இனி வரப்போகின்ற நாட்கள்ல நம்ம எது செய்தாலுமே அதுல நமக்கு காரிய வெற்றியானது உண்டாகுங்க. தேவையே இல்லாம வீட்டில் வரக்கூடிய அடிக்கடி சண்டை சச்சரவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நாம செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லபடியாக சுபமாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ இனி வரப்போகின்ற நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி அமைத்துக் கொள்ளலாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் நாளைய தினத்துல இந்த அமாவாசையானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அதோடு இந்த எலுமிச்சை பழத்தோடு அமாவாசை நாள்ல காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தையும் சேர்த்து வைத்துட்டு வாங்க. இப்படி நீங்க முழுமையாக வழிபாடு செய்து கொள்கின்ற பட்சத்துல நல்ல மாற்றமானது ஏற்படுங்க. இந்த ஒரு மாற்றத்தை நீங்க நாளைய தினத்துல இந்த பூஜைகளை செய்த உடனேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாங்க. சோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய தினத்துல செய்துடுவாங்க. எந்த நேரத்துல செய்யணும், எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெளிவாக இந்த வீடியோல பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நாளாகவும் நாளைய நாளானது ஜோதிட ரீதியாக அமைஞ்சிருப்பதன் காரணத்தால சோ இந்த அமாவாசை நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 25/6/2025 புதன்கிழமையான நாளைய தினத்துல தான் இந்த ஒரு அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசையானது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக பாத்தீங்கன்னா 6:50 மணிக்கு இந்த அமாவாசையானது திதியானது தொடங்கி அடுத்த நாளான 25ஆம் தேதி மாலை நேரம் 5 மணி வரைக்கும் இந்த அமாவாசையானது இருக்க போகிறது. முழு அமாவாசையாக புதன்கிழமையானது இருக்கு. சோ புதன்கிழமைகள்ல நீங்க தாராளமாக பாத்தீங்கன்னா பூஜைகள் அனைத்தையுமே செய்து கொள்ளலாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது கண் திருஷ்டிகள் இருக்கு அப்படின்னாவே நம்மளால பாத்தீங்கன்னா எந்தவித முன்னேற்றத்திற்குமே போக முடியாதுங்க. அதே போல வீட்டுல கெட்ட சக்திகள், எதிர்மறை தாக்கங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா நம்ம எது செய்தாலுமே அது தோல்வியிலேயே இருந்து கொண்டே இருக்குங்க. அதோடு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு எனர்ஜியே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். சோ இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வாங்க. அதாவது எலுமிச்சை பழத்தை பாத்தீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. சரியாக பாத்தீங்கன்னா அமாவாசை நாளன்று இரவு 8 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்துல ஒரு எலுமிச்சை பழத்தை பாத்தீங்கன்னா 2ஆக பிளந்து அதுல பாத்தீங்கன்னா குங்குமத்தை தடவி உங்க வீட்டுடைய 2 நிலவாசப்படியிலையும் வச்சிருங்க. இன்னொரு எலுமிச்சை பழத்தை பாத்தீங்கன்னா 4ஆ அறுத்துக்கிட்டு அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கற்பூரத்தை வைத்து உங்க வீட்டுல எல்லோரையுமே அமர வைத்து உங்க வீட்டுல யார் பெரியவங்களோ அவங்க கையால பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வலமிருந்து இடமாக 3 முறையும் இடமிருந்து வலமாக 3 முறையும் சுற்றி அந்த எலுமிச்சை பழத்தை பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியே அதுலயுமே பாத்தீங்கன்னா முக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தை பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. யாருடைய காலும் படாத இடத்துலயா பார்த்து கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. யாருக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ அதற்கு தகுந்தாற் போல இப்படி எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்டுருங்க. இப்படி நீங்க செய்துட்டு வருவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கண் திருஷ்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க. ஓரளவுக்கு மனதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்க எது செய்வதாக இருந்தாலுமே அதுல தடங்கள் இல்லாம இனி வரப்போகின்ற நாட்கள்ல செய்ய முடியும். என்னங்க சொல்றீங்க, ஜஸ்ட் நீங்க இப்படி எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுவதால இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக 100% பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. இந்த விஷயங்களை யாரெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். அப்போது தான் உங்களால் பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ப முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட இந்த பரிகாரத்தை சொன்னப்ப நானே கூட பெருசாக நம்பலைங்க. ஆனால் இது செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பித்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்தது. ஒரு
விதமான நேர்மறை எண்ணமானது அதிகரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஒரு பாசிட்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிச்சு கொடுத்தது அப்படின்னே சொல்லலாங்க. அதன் பிறகுதான் இந்த ஒரு அருமையான விஷயத்தை பற்றி பலர்கிட்டையுமே சொல்லி அவங்களுமே செஞ்சு பார்த்து நல்ல பலனை அனுபவிச்சு இருந்ததன் பலனாகத்தான் இந்த ஒரு அருமையான தகவலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மூலியமாக உங்களுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா 2 எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளான நாளைய தினத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சு பாருங்க. நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த அமாவாசை நாளன்று இன்னும் ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக செய்துட்டு வாங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பது. இந்த நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பது அவ்வளவு புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடும். பித்ரு தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு கடவுளுக்கு நீங்கள் நிவேதனம் எப்படி செஞ்சு வைப்பீங்களோ சுத்தபத்தமாக, அதே போல தான் காக்கைகளுக்கும் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக எச்சுப்பட சாதத்தை சமைத்து அதில் கருப்பு எள்ளை கலந்து அதை காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட வேண்டுங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு 10 மணியிலிருந்து மாலை நேரம் ஒரு 5 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வரலாங்க. ஆனால் சுத்தபத்தமாக பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியது மிகவுமே அவசியங்க. அதே போல் எச்சுப்படாத சாதமாக வடித்து அந்த காகத்திற்கு நம்ம வைத்துட்டு வர வேண்டியது மிகவுமே அவசியம். இப்படி எளிமையாக பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்களை நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் மனதார பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் இந்த 2 நாட்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஆன்மீகவாதிகள் ரீதியாக பார்க்கும்போது பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் மனிதனுடைய மனநிலையில் சில வித்தியாசங்கள் இருப்பதாகவே சொல்லப்படுதுங்க. பௌர்ணமி நாளை விட அமாவாசை நாளில் தான் மனிதர்களுடைய மனநிலையானது அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. பரிகார பூஜைகள், வேண்டுதல்கள் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகள் என ஆன்மீக வழியில் இதற்கான தீர்வுகளுமே நிறைய இருப்பதாக சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த நாட்களில் புதிய செயல்களில் ஈடுபடுவது, பொருட்களை வாங்குவது, விற்பது போன்ற செயல்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. அதுலேயுமே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இருந்து 2 நாட்கள் முன்னர் இல்லைனா பின்னர் பார்த்தீங்கன்னா முக்கிய வேலைகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களுடைய மத்தியில் ஆன்மீக பூஜை இல்லைனா பக்தி செயல்களில் ஈடுபடுவது அவ்வளவு நல்லதாக பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால தான் பெரும்பாலும் இந்த நாட்களில் கோவில்களில் பூஜைகள் பார்த்தீங்கன்னா செய்கின்றார்கள். வளர்பிறை நாட்களில் தொழில்முறை வேலைகளில் உங்களுடைய செயல்பாடுகளை அதிகரித்துக் கொள்வது நல்லது. நல்ல பயன்களுமே தரும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் அமாவாசை நாள் அப்படிங்கிறது பேய், பிசாசு போன்ற தீய சக்திகளுக்கு உகந்த நாளாகும். ஆகையால தான் இந்த நாட்களில் எதிர்வினை சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும். எனவே தான் இந்த நாட்களில் எந்த காரியங்கள்லையும் ஈடுபட வேண்டாம், சீரிய பலனானது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சொல்லப்படுவது உண்டுங்க. இன்னும் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அப்படிங்கிறது சுபமான நாள், இந்த நாளில் நம்ம எந்த விதமான புதிய செயல்கள்லையும் ஈடுபடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுதுங்க. ஸோ இது 2ல் நீங்கள் இந்த அமாவாசை நாளை எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. எது என்னவாக இருந்தாலும் சரிங்க, இந்த அமாவாசை நாளன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வருவதும் சரிங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை அறுத்து வைத்து அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு எலுமிச்சை பழத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சுற்றி போட்டு வைத்து விடுங்க. இப்படி நீங்கள் செய்துட்டு வருவதன் மூலமாக நல்ல மாற்றமானது ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பசு மாட்டிற்கு இந்த அமாவாசை போன்ற நாட்களில் அகத்திக்கீரையை கொடுத்துட்டு வருவது நல்லதுங்க. அதே போல் உங்களால் முடிந்த பொருட்களை நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க தானமாக. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு வருவது இன்னுமே சிறப்புங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டு சைடில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஒரு 5-6 சாதம் பொட்டலத்தை வாங்கிட்டு போய் நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசார கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும்.
கிடைக்குங்க. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மறக்காம இந்த அமாவாசை நாட்களில் செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் இறந்து போன முன்னோர்களை மனதார நினைத்து இந்த அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்து கொண்டு காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டியது மிகவுமே அவசியம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.